வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கடும் தேர்தல் சட்டத்தின் கீழ் தேர்தலை நடத்தவுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவிப்பு. வேட்புமனு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கருத்து. நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி சிரசாக இணைந்து முன்னெடுக்கும் போதைப் பொருள் ஒழிப்பு திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுப்பு. தேர்தல் விதிமுறைகளை பாதுகாக்கும் கடும் சட்டங்களின் கீழ் பொது தேர்தலை நடத்தவுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் செயலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். தேசிய கொடி மற்றும் மதசார் கொடிகளை தேர்தல் பிரசாரத்துக்கு பயன்படுத்த வேண்டாம். 19வது அரசியலமைப்பில் அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஆகவே அரசு சொத்துக்கள் மற்றும் அரசு ஊடகங்களை முறைகேடாக பயன்படுத்த மாட்டார்கள் என நான் எதிர்பார்க்கிறேன். தனியார் ஊடகங்களுக்கும் கூறியுள்ளோம். சில விடயங்களை அவர்கள் நமக்கு தெரிவித்துள்ளனர். அதில் சில விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு நன்கு நினைவில் உள்ளது. சிரசு ஊடக நிறுவனம் நமக்கு அறிவித்துள்ளது. பல விடயங்களை மாற்ற வேண்டும் என கூறியுள்ளனர். அது குறித்து கலந்துரையாட எதிர்பார்க்கிறோம். நமக்கு இவ்வாறு அறிவித்த ஊடக நிறுவனங்களுக்கு நன்றி கூறுகிறோம். ஆனால் கலந்துரையாடாமல் எதனையும் எம்மால் மாற்ற முடியாது. அரசு அதிகாரிகளின் இடமாற்றங்களை உடனே நிறுத்த முடியாது. போலீஸ் உத்தியோகத்தர்களை 6ஆம் தேதியின் பின்னர் எனது அனுமதியின்றி போலீஸ் மாதிபனால் இடமாற்றம் செய்ய முடியாது. முன்னெடுத்துள்ள விடயங்களை அவ்வாறே முன்னெடுங்கள். 6ஆம் தேதிக்கு பின்னர் அரசியல் பேச்சுக்களில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும். தற்போது ரமலான் காலம். இதற்காக பொருட்களை வழங்கும் போது அதில் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறோம். பொதுத் தேர்தலினால் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தாக்கம் ஏற்படுமா என இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். உயர்தர பரீட்சை மற்றும் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கு பிரச்சனை இல்லை. அந்த பாடசாலைகளை வாக்கெண்ணும் நிலையங்களாக பெற்றுக் கொள்ள வேண்டாம் என்று உதவி தேர்தல்கள் ஆணையாளரிடம் கேட்டுக்கொள்கிறேன். விசேடமாக 5 ஆண்டுகள் ஆசிரியராகவும் 13 ஆண்டுகள் பாடசாலை கல்வி பயின்றவர் என்ற வகையிலும் 3 வருடங்கள் பல்கலைக்கழகத்தில் இருந்தவர் என்ற அடிப்படையிலும் மொத்தமாக 21 ஆண்டுகள் கல்வியுடன் தொடர்பட்டிருந்தமையினால் அது குறித்து விசேட அவதானம் செலுத்தியுள்ளேன். தபால் வாக்கு விண்ணப்பம் ஜூலை 3ஆம் தேதி தொடக்கம் 14ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. வேட்பாளர் ஒருவரின் கட்டுப்பணம் 2000 ரூபாய். ஜூலை 13ஆம் தேதியுடன் கட்டுப்பணம் செலுத்துதல் நிறைவு. ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி நள்ளிரவுடன் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் நிறைவு. பொது தேர்தலை முன்னிட்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான கால அட்டவணையின் திகதிகள் சிலவற்றில் மாற்றம் மேற்கொள்வதற்கு பரீட்சைகள் திணைக்களம் இன்று தீர்மானித்தது. அதன் பிரகாரம் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ள பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதுடன் தேர்தலின் பின்னர் ஆகஸ்ட் 24ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரை மீள பரீட்சை நடைபெற உள்ளது. புலமை பரிசில் பரீட்சை திட்டமிட்டபடி ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார் தெரிவிக்கின்றார். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டமையானது மத்திய வங்கி முறைகள் மோசடி தொடர்பான கோப் குழு அறிக்கையை மறைப்பதற்கான முயற்சி என அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லையில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். அரசாங்கத்தில் பலர், குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியினர் பாராளுமன்றத்தை பலனற்ற இடமாக மாற்றுவதற்கான சட்டமூலங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் மறுபக்கம் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அதேபோன்று ஊழல் மோசடிகளுக்கு எதிராக செயற்பட்டவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டன. லஞ்ச ஆணைக்குழு செயலிழக்க செய்யப்பட்டது. பாரிய மோசடிகளுடன் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு பதிலாக சிறு விடயங்களுக்கு தண்டனை வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. சிலருக்கு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் பாராளுமன்றத்தை கேலி கூத்தாக்கினர். 20வது திருத்தத்திற்கு இடமளிக்கவில்லை. தற்போது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது. இதற்கு அவசரமான பிரச்சினைகள் காணப்பட்டன. ஒன்று, நிதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை திசை திருப்ப வேண்டிய நிலை காணப்பட்டது. முறைகள் மோசடி தொடர்பான கோப் அறிக்கையை மறைப்பதே இதன் முக்கிய காரணமாகும். இவற்றுக்கு மக்கள் பதிலளிப்பார்கள் என நான் நினைக்கின்றேன். அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்கும் தேவை எழுந்துள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கம்பல எத்கால பிரதேசத்தில் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு நிவாரணம் வழங்கும் நிகழ்வொன்றில் இன்று கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை கூறினார்.
தனி அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு நமக்கு எவ்வித தேவையும் இல்லை. ஐக்கிய தேசிய கட்சிக்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை கிடைத்தது. நாம் இணைந்து இந்த நாட்டின் அரசாங்கத்தை உருவாக்கும். தனியாக பகிர்ந்து உண்ணுவதற்கு நமக்கு தேவையில்லை. இந்த கொள்கைக்கு இணக்கம் தெரிவித்த போதிலும் அரசாங்கத்துக்குள் வருவதற்கு விருப்பமில்லை என சிலர் கூறுகின்றனர். அதற்கான தீர்வு ஒன்றை நாம் கண்டுபிடித்துள்ளோம். முழு பாராளுமன்றத்தையும் நான் அரசாங்கமாக மாற்றி அனைவருக்கும் பொறுப்புகளை வழங்குவேன். நாம் அரசாங்கம் என்ற ரீதியில் ஒன்றிணைந்து இணக்கத்தை தெரிவித்து இணைந்து வாக்களிப்போம். ஏனையோருக்கும் வாய்ப்பளிப்போம். நமது உறுப்பினர்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பளிப்போம். அவ்வாறு புதிய ஜனநாயகத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். இந்த 5 மாதங்கள் நாம் பாராளுமன்றத்திற்குள் பணைய கைதிகளை போன்று இருந்தோம். எப்போது கலைக்கப்படும் என்று நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். இறுதியில் ஜனாதிபதி அந்த தீர்மானத்தை எடுத்தார். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் அரசியல்வாதிகள் தெரிவித்த சில கருத்துக்கள் அடுத்து. பாராளுமன்றம் தற்போது கலைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் கொள்ளையர்களை பாராளுமன்றத்திற்கு உள்வாங்க முயற்சிக்கின்றனர். வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். ஆகவே எத்தனால் போதைப் பொருள்காரர்கள், கொள்ளையர்கள், கொலைகாரர்கள் மற்றும் பெண்களை துஷ்பிரயோகம் செய்தவர்களை மீண்டும் பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டாம் என கூறுகிறோம். 2 பிரதான கட்சிகளிலும் பிரதமருக்கான போட்டி காணப்படுகின்றது. அரசியல் கட்சியின் தலைவர் என்ற வகையில் பிரதமர் பதவிக்கு நான் தகுதியில்லையா? கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நினைவூட்டியிருந்தோம். அதாவது மத்திய வங்கி ஆளுநரின் கொள்ளையை கோப்புக்குழு வெளியிடுவதை தடுப்பதற்காக அவசரமாக பாராளுமன்றத்தை கலைப்பார்கள் என்று நாங்கள் கூறியிருந்தோம். 6ஆம் தேதி முன்வைக்கப்படவிருந்த ரவி கருணாநாயக்கவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு முன்பதாக பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்றும் கூறியிருந்தோம். அதேபோன்று 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு முன்னரே பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்றும் கூறியிருந்தோம். அது இன்று உண்மையாகியுள்ளது. அக்குரசவில் பாராளுமன்றத்திற்கு புத்திக பத்திரன மாத்திரம் தான் உள்ளார். ஆகவே கட்டளையிட யாரும் இல்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிளவுபட்டுள்ளது. நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் தான் தேர்தலில் போட்டியிடுவேன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ரணில் விக்ரமசிங்கவிடம் மண்டியிடவில்லை, தந்தை மரணிக்கவில்லை, உயிருடன் தான் இருக்கின்றார் என்று நாங்கள் கூறியதால் தான் மஹிந்தவிற்கு பிபிலவிற்கு வந்து செல்ல முடிந்தது. இல்லை என்றால் அவருக்கு வர முடியாது. எனக்கு அமைச்சு பதவி இருந்தமையினால் தான் அவருக்கு வர முடிந்தது. இல்லை என்றால் ஐக்கிய தேசிய கட்சியினர் அந்த கூட்டத்தையும் சீரழித்திருப்பார்கள். மக்கள் பிரதமரை சரியான நேரத்தில் தெரிவு செய்வார்கள். ஏற்கனவே பேரிடும் பழக்கம் நாட்டில் இல்லை. மைத்ரிபால சிறிசேன எம்முடன் நாடு முழுவதும் சென்றது மஹிந்த ராஜபக்சவை அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கு. கொள்ளை, ஊழல், மோசடிகளூடாக நாட்டை சீரழித்துவிட்டு மீண்டும் அவர்கள் மக்கள் முன் வெட்கமின்றி செல்வதற்கு முற்படுகின்றனர். ஆகவே இவர்களுக்கு மக்கள் சிறந்த பதிலை கொடுப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. நாட்டை திருடர்களினதும் கொள்ளைக்காரர்களினதும் போதைப் பொருட்காரர்களினதும் மையமாக ஆக்கியமைக்க ஜனவரி 8ஆம் தேதி பதில் கிடைத்தது. எத்தனால் மற்றும் போதைப் பொருட்காரர்களின் இருப்பிடம் போன்று காட்சியளித்த பாராளுமன்றம் தற்போது கலைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் பதவி வேண்டும் என கூறிக்கொண்டு மாளிகையிலிருந்து ஓடியவர்களுக்கு ஒரு சவால் விடுக்கின்றோம். ஆட்சி அதிகாரம், பண அதிகாரம், குண்டர்கள் இல்லாது மஹிந்த ராஜபக்சவை முடிந்தால் பிரதமராக்குமாறு கூறுகின்றோம். அன்று தந்தை வீட்டுக்கு செல்வதை பார்க்க முடியும். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் களமிறங்கும் முறை தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் ஒன்று இன்று நடைபெற்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஆறுமுகன் தொண்டமான் தலைமையில் கொடகலையில் இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. இந்த கலந்துரையாடலின் போது எதிர்வரும் பொதுத் தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தொகுதி அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டதுடன் மேலும் பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. இந்த கலந்துரையாடலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் முத்து சிவலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்று பாராளுமன்றம் கலைத்த பிறகு எதிர்காலத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எவ்வாறு போட்டி போடுறது, எந்தெந்த பகுதிகளில் போட்டி போடுறது எங்க நுவர்லிய நிர்வாக சபையை கூட்டி நாங்கள் பேசணும். நுவர்லியில முதல்ல முடிவு பண்ணணும், நுவர்லியா பத்தி பேசணும்னு. அதுல ஏகபோதித்து எல்லாரும் சொன்னாங்க. கௌரவ ஆரம்பந்தொண்டமானுக்கும் எனக்கும் அதிகாரம் கொடுத்திருக்காங்க. எந்த கட்சியும் எந்தெந்த பெரிய கட்சி கூட சேர்ந்து பேசுறதா இல்ல தனித்து போட்டிக்கிறதாங்கிறத தேர்தலை பத்தி முடிவு பண்றது எங்ககிட்ட விட்டுருக்காங்க. அவங்க சொன்னாங்க மக்களோட கலந்து பேசி எல்லாரும் எங்குமே எந்த மக்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லாம முன்னைய காலங்களை போல மக்களை அணுகி பேசி அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து அவர்களுடைய எதிர்காலத்தில் என்ன செய்யறாங்க விளக்கப்படுத்தி அதன் மூலம் மக்களை விழிப்புணர்ச்சியாக கொண்டு வந்து இந்த முறை வாக்கு சேகரிக்கிற முறையை எல்லோரும் பங்கு பெற்றணும் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். ராணுவ வீரர்களை சர்வதேச அமைதி காக்கும் நடவடிக்கைகளில் அதிக அளவில் ஈடுபடுத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையுடன் கலந்துரையாடி வருவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார்.
தியத்தலாவ ராணுவக் கல்லூரியில் 63 கேடட் உத்தியோகத்தர்கள் பயிற்சிகளை நிறைவு செய்து வெளியேறும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை கூறினார். நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு இதன்போது மரியாதை செலுத்திய ஜனாதிபதி கேடட் உத்தியோகத்தர்களை உத்தியோகபூர்வமாக நியமிக்கும் வாள்களையும் வழங்கினார். அனைத்து பிரிவுகளிலும் சிறப்பாக செயற்பட்ட அணியாக ரந்தனிவல அணி இதன்போது தெரிவு செய்யப்பட்டது. பாதுகாப்பு செயலாளர் PMUD பஸ்நாயக்க மற்றும் ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் கிருஷாந்த் டி சில்வா ஆகியோரும் இந்த சந்தர்ப்பத்தில் பிரசன்னமாக இருந்தனர். அதிக விலையுடனான போதைப்பொருள் வில்லைகளை விற்பனை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 4 சந்தேக நபர்கள் கொழும்பு கோட்டையில் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர். இந்த சந்தேக நபர்களுள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரும் அடங்குவதாக கலால் திணைக்களம் தெரிவித்தது. இதேவேளை போதைப்பொருளை ஒழிக்கும் நோக்கிலான பாரிய செயற்றிட்டம் ஒன்றை சக்தி, சிரச, நியூஸ் ஃபர்ஸ்ட், தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை மற்றும் போலீசார் இணைந்து 2வது நாளாக இன்றும் முன்னெடுத்தனர். போதைப்பொருள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் உங்களுக்கும் வேண்டாம் என்ற துணைப்பொருளின் கீழ் இந்த திட்டம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கமைய வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் மன்னார் ஆகிய பகுதிகளில் 2வது நாளாக இன்றும் விழிப்புணர்வு செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் 2வது நாளாகவும் போதைப்பொருள் விழிப்புணர்வு செயற்திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. ஊர்காவற்றுறை பகுதிக்கு சென்ற நமது குழுவினர் அங்கு போதைப்பொருள் விழிப்புணர்வு வழங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இதில் எல்லோரும் பங்கு பற்றி இதனை இல்லாமல் செய்வதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என எல்லோரையும், நாட்டு மக்களையும், கிராம மக்களையும், தாய் தந்தையர்களையும், மாணவிகளையும் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்வது, இதனை அடியோடு சாகடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அதீத விருப்பம். அதனைத் தொடர்ந்து அண்மை காலத்தில் சர்ச்சைக்குள்ளான புங்குடுதீவு வித்யாவின் கொலை சம்பவத்தின் பின்னணியில் போதைப்பொருள் பாவனை இருந்ததாக பல்வேறு கருத்துக்கள் வெளியாகியிருந்தன. இதன் அடிப்படையில் எமது குழுவினர் இன்று புங்குடுதீவு நோக்கி பயணித்திருந்தனர். அங்குள்ள வீடுகளுக்கு சென்ற எமது குழுவினர் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர். போதையற்ற நாளைய தேசத்தை, போதைப் பொருளற்ற எதிர்காலத்தை காணும் நோக்கிலே சக்தி, சிரச, MTV, தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையோடு இணைந்து முன்னெடுத்த போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை வடமாகாணத்தில் இன்றுடன் நிறைவுக்கு வருகிறது. வடமாகாணத்தினுடைய 5 மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்ட 22 பிரதேசங்களில் நேற்றும் இன்றும் வெற்றிகரமாக இந்த நடவடிக்கையை எமது குழாத்தினர் முன்னெடுத்திருந்தார்கள். எதிர்வரும் நாட்களிலே இந்த நடவடிக்கையை ஏனைய மாகாணங்களுக்கும் நாங்கள் விஸ்தரிக்க இருக்கிறோம். அதன் அடிப்படையில் தென் மாகாணம், மத்திய மாகாணம், கிழக்கு மாகாணத்திலும் இல்லங்கள் தோறும் சென்று போதைப் பொருள் விழிப்புணர்வை நாங்கள் வழங்க இருக்கிறோம். போதைப் பொருள் நாட்டிற்கு, வீட்டிற்கு, உங்களுக்கு வேண்டாம். நியூஸ் செய்திகளுக்காக யாழ் பிரதான பஸ் தரிப்பிடத்தில் இருந்து ராஜேந்திரன் கோகுல்நாத். முல்லைத்தீவு பகுதியில் போதைப்பொருள் விழிப்புணர்வு செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இது முல்லைத்தீவு அம்பாள்புரம் தமிழ் வித்தியாலயம். இந்த வித்தியாலயத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் எல்லைக்குள் கள்ளு தவறணை ஒன்று உள்ளதாக அந்த பகுதிக்கு சென்ற எமது குழுவினரிடம் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. அதனை அடுத்து எமது குழுவினர் குறித்த கள்ளு தவறணைக்கு சென்று விடயங்களை ஆராய்ந்துள்ளனர். இந்த பக்கத்தில் இருக்கிறதுனால தான் நாங்கள் இங்கே வந்து குடிக்கிறோம். நாங்கள் மீன் பிடிக்கிறோம். நாங்கள் இந்த பள்ளிக்கூடம் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறோம். இந்த கோஆபரேஷன் இல்லாமல் இருந்தால் நாங்கள் டக்குன்னு வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஓடி ஓடி வரோம். நாங்கள் குடிக்கிறது இல்லாமல் இருந்தால் நாங்கள் வர மாட்டோம். எங்களோட வீட்டுக்கார ஆம்பளைகளுக்கு வந்து 3 நேரம் குடிக்கும் 300 400 ரூபாய்க்கு மேல செலவழியுது. அதன் பின்னர் வவுனிக்குளம் மற்றும் செல்வபுரம் ஆகிய பகுதிகளுக்கு சென்று போதைப் பொருளினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தொடர்பில் விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. 2 குழுக்களாக நாங்கள் பிரிந்திருந்து இந்த செயற்பாடுகளை செய்து வருகிறோம். பொதுமக்கள் பொதுவாக வீட்டு தலைவிகள் இந்த பழக்கத்திலிருந்து தங்களுடைய கணவன்மார்கள் விலகுகிறார்களே இல்லையே என்ற ஒரு மனவேதனை தொடர்ச்சியாகவே அவர்களுக்கு இருப்பது இனங்காணக்கூடியதாக இருந்தது. வவுனியா மாவட்டத்திலும் விழிப்புணர்வு செயற்திட்டம் 2வது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா செட்டிக்குளம் பகுதிக்கு சென்ற போதைப் பொருள் விழிப்புணர்வு வழங்கும் குழுவினர் இல்லங்கள் தோறும் சென்று விழிப்புணர்வை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து மேனிக் ஃபார்ம் பகுதியிலும் விழிப்புணர்வு செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெருமளவான மக்கள் மேனிக் ஃபார்ம் முகாமிலேயே தங்க வைக்கப்பட்டிருந்தனர். யுத்தத்தால் நேரடி பாதிப்புகளை எதிர்நோக்கிய மக்களே இங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மக்களுக்கான போதைப் பொருள் விழிப்புணர்வு திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சாராயம், கசிப்பு அது இதுன்னு விற்கிறவங்கள ஒழிக்கணும். முதல்ல
கஞ்சா விக்கிறவங்க, வடி விக்கிறவங்க, சாராயம் விக்கிறவங்கள ஒழிச்சாக இருக்கிற பிள்ளைகளாவது திருந்தும். சின்ன பிள்ளைகளுக்கு கடைகள்ல பீடி கொடுக்குறாங்க, சின்னன் போயிட்டு கேட்டாலும் கொடுக்குறாங்க, அவங்க வியாபாரம் பண்றாங்க. அதையும் கொஞ்சம் நீங்க தான் சொல்லணும். கிளிநொச்சியிலும் இன்று போதைப்பொருள் விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை முதல் மாலை வரை கிளிநொச்சியின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று எமது குழுவினர் போதைப் பொருளினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் மற்றும் விளைவுகளை தெளிவுபடுத்தினர். சிவபுரம் மற்றும் கட்டைக்காடு ஆகிய பகுதிகளுக்கு எமது குழுவினர் இன்று சென்றிருந்தனர். நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா இந்த மாதிரி விஷயங்களை அதிகரிச்சு கொண்டிருக்கோம். அதனால இல்லாம பண்ணி நாங்க ஏன் இப்படி கொண்டு வரோம்னு சொன்னா, மன்னார் பகுதியிலும் போதைப்பொருள் விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அன்று காலை தலைமன்னார் பகுதிக்கு சென்ற எமது குழுவினர் போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தலைமன்னார் போலீஸ் நிலையத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு எமது குழுவினரிடம் அந்த போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி கேட்டுக் கொண்டதற்கமைய எமது குழுவினர் தலைமன்னார் போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து மன்னார் பேசாலை பகுதியில் இன்று மாலை போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. பேசாலைக்கு சென்ற எமது குழுவினர் அங்குள்ள மீனவர்களை சந்தித்து போதைப் பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தற்போது கிடைத்த செய்தி ஒன்று. கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் மின்சாரம் தாக்கி 10 பேர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்தார். கொடிக்கம்பம் ஒன்றை நடுவதற்கு முற்பட்ட போது அதிவலு கொண்ட மின்கம்பத்தில் பட்டதால் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். கிராண்ட் பாஸ் வதுள்ள பகுதியில் இன்று மாலை 6:30 மணி அளவில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்கள் எம்பசம் கிடைக்கப்பெற்றதும் உடனுக்குடன் வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் திருகோணமலை மாவட்டத்திற்கான மற்றொரு சாட்சி விசாரணை அமர்வு இன்று ஆரம்பமானது. திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த கிண்ணியா, மூதூர், தம்பலகாமம், கந்தளாய், திருகோணமலை ஆகிய 5 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட காணாமற் போனோரின் உறவினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அழைப்பை ஏற்று வருகை தந்தவர்களில் 159 பேரிடம் இன்று சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டதாக ஆணைக்குழுவின் உயர் அதிகாரி ஒருவர் கூறினார். இதேவேளை காணாமற் போனோர் தொடர்பில் இன்றைய தினம் புதிதாக 168 பேரின் முறைப்பாடுகளை ஆணைக்குழு ஏற்றுக் கொண்டுள்ளது. என்ன முகாம்? யார் அந்த முகாம் மேற்பார்வை செய்த ஆமி? யார் நடத்தின அந்த முகாம்? ராணுவமா இல்ல விதானியா? ஆமி. அவரோட பேர் என்ன? ராஜேந்திரம் ஜசிசரன். வயசு என்னம்மா? 16, பள்ளிக்கூட மாணவன். அவர் உங்களோட வீட்டை இருந்து போனா ஹானா போனவர் என்ன? முகாமுக்குள்ள என்ன கிட்ட படுத்தவரை வந்து பிடிச்சிட்டு. ஆறு அப்படி பிடிச்சு கொண்டு போனது? அங்க பக்கத்துல ராணுவ கேம்பு இருந்தது. இதேவேளை காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மூதூர் பிரதேச செயலகத்திற்கு அருகில் காணாமற் போனோரின் உறவினர்கள் இன்று முற்பகல் கவனஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த காணாமற் போனோரின் உறவினர்கள் சுமார் 500 பேர் கவனஈர்ப்பில் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர்கள் கூறினர். ஆணைக்குழுவின் விசாரணைகளில் தமக்கு நம்பிக்கை இல்லை எனவும் தமது உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிவிக்குமாறும் வலியுறுத்தி பல்வேறு வாசகங்கள் அடங்கிய சுலோகங்களை மக்கள் ஏந்தியிருந்தனர். அந்தோனி கவிதா காணா போனேன். இந்த கணவர் 2008 12ஆம் மாதம் 2ஆம் தேதி எனக்கு 4 பிள்ளைகள் ராணுவத்தால் பிடிக்கப்பட்டது. 5 பேர் பிடிச்சதுல 2 பேர் இல்லை, ஒரு ஆள் சுட்டு போட்டாங்க, 2 பேர் ஓடி வந்துட்டாங்க. எங்களுக்கு இந்த உள்நாட்டு விசாரணை எங்களுக்கு தேவையே இல்லை. நாங்கள் விசாரணைக்கு 5ஆம் மாதம் 30ஆம் தேதி போன இடத்துல நாங்கள் கத்தி கொண்டு எல்லாரும் இருக்கிற நேரம் அவங்க நித்திரை கொள்றாங்க. அப்ப நான் ஏனம்மா நித்திரை கொள்றீங்க, எங்கட வேதனை உங்களுக்கு நித்திரை அவர் கேட்டு இல்லை, நான் கண்ணை மூடிக்கொண்டு கேட்டுதான் இருந்தேன் நான் என்று சொன்னாங்க. அரசால் அமைக்கப்பட்ட ஆணைக்குழு அது ஒரு போலித்தனமான ஒரு ஆணைக்குழு. இந்த ஆணைக்குழுவுக்கு நாங்கள் செவிமடுத்து இன்றைக்கு அது வீணாகவே போயிருக்கின்றதை தவிர எங்களுக்கு எந்த விதத்திலும் வெற்றி அளிக்கவில்லை. சர்வதேச விசாரணை மட்டுமே எங்களுக்கு தேவை. மூதூர் பிரதேச செயலகத்தில் நாளையும் ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணைகள் இடம்பெறவுள்ளன. யுத்த கால பகுதியில் காணாமற் போன உறவுகள் தொடர்பில் முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் திருக்கோவில் மக்களுக்கு கிட்டியது.
திருக்கோவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் திருக்கோவில் போலீசார் மற்றும் பிரதேச செயலகம் ஆகியன இணைந்து இந்த நடமாடும் முறைப்பாட்டு சேவையை ஆரம்பித்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர தெரிவித்தார். இந்த நடமாடும் சேவையின் ஊடாக காணாமற் போனோர் தொடர்பான 168 முறைப்பாடுகள் திருக்கோவில் போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த சம்பவங்கள் குறித்து தாம் தொடர்ந்தும் விசாரணைகளை நடத்தவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர கூறினார். இதேவேளை இந்த விடயம் குறித்து அந்த பிரதேச மக்கள் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்தனர். 1997ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் கூலி வேலைக்கு போன எனது மகன் இதுவரையில் இல்லாமல் கடைசியாக செத்துட்டார் என்ற செய்திதான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எங்களோட அண்ணா 1991ஆம் ஆண்டு 2ஆம் மாசம் 27ஆம் தேதி திருக்கோயிலுக்கு தலைமுடி வெட்ட போனவர், அன்று காணா போனவர், இதுவரைக்கும் வரவில்லை. இந்த மகன் 95ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 8ஆம் தேதி வீடாமை வெட்ட போனவர், திரும்பவும் வரவில்லை, வீடு செல்லவில்லை. இதுவரையில் நாங்கள் இன்னும் காணவில்லை. அதுக்காக இப்போ நடமாடும் சேவை வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு உதவி. தூய்மையான அரசியலுக்கான மார்ச் 12 பிரகடனத்தில் பொதுமக்களிடமிருந்து 10 லட்சம் கையொப்பங்களை சேகரிக்கும் தேசிய திட்டத்தின் 3ஆம் நாள் இன்றாகும். மதவாச்சியிலிருந்து இன்றைய பயணம் ஆரம்பமானது. அரசியலுக்கு தூய்மையான நபர்களை தெரிவு செய்வதற்காக மக்களை தெளிவூட்டி 10 லட்சம் கையொப்பங்களை சேகரிக்கும் திட்டம் மதவாச்சி நகர மத்தியில் இன்று ஆரம்பமானது. வேட்புமனுவை வழங்கும் போது அனைத்து அரசியல் கட்சிகளும் கருத்தில் கொள்ள வேண்டிய 8 அடிப்படை விடயங்கள் உள்ளடங்கிய மார்ச் 12 பிரகடனத்திற்கு மதவாச்சி மக்கள் தமது இணக்கத்தை தெரிவித்து கையொப்பமிட்டனர். மதவாச்சி மக்களிடம் கையொப்பங்களை சேகரித்த பின்னர் பேரணி மன்னாரை நோக்கி பயணித்ததுடன் இடைநடுவே காணப்பட்ட நகரங்களிலும் மக்களிடம் கையொப்பங்களை பெற்றுக் கொண்டது. 10 லட்சம் கையொப்பங்களை பெறும் திட்டத்தில் மன்னார் மக்களும் இணைந்து கொண்டனர். இலங்கையிலே மிக சிறந்த ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உண்டாக்குவதற்கான ஒரு பயணம், ஊழலற்ற ஒரு மிக சரியான ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதே எங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. மார்ச் 12 இயக்கத்தின் இந்த கையெழுத்து வேட்டையின் ஊடாக நாட்டில் ஊழலற்ற ஒரு அரசியல் கலாச்சாரம் உருவாக வேண்டும். மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வேட்பாளர்கள் களமிறங்க வேண்டும். தகுதியானவர்களை தேர்தலில் போட்டியிட முன்னிறுத்துமாறு அரசியல் கட்சிகளுக்கு வலியுறுத்தல் மற்றும் தகுதியான நபர்களுக்கு தமது வாக்குகளை வழங்குமாறு மக்களை வலியுறுத்துவதே மார்ச் 12 பிரகடனத்தின் இந்த சுற்றுலாவின் நோக்கமாகும். டாஃப்ரல் அமைப்பு, இலங்கை வணிக சபை, டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் இலங்கை ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட 21 அமைப்புகள் இந்த நடவடிக்கையில் இணைந்துள்ளன. நாடு பூராகவும் பயணித்து 10 லட்சம் கையொப்பங்களை சேகரிக்கும் மார்ச் 12 பிரகடனத்தின் பேரணியின் இன்றைய பயண முடிவிடம் யாழ்ப்பாணமாகும். இரணைமடுவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு நீரை கொண்டு செல்வதற்கான தீர்மானம் குறித்து அமைச்சர் ரவுப் ஹக்கீம் தெரிவித்த கருத்துக்கு விவசாய அமைப்புகள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. மத்திய நீர்வளங்கள் வடிகால் அமைச்சர் கௌரவ ரவுப் ஹக்கீம் அவர்களின் 22/6/2015 யாழ்ப்பாணத்தில் ஆற்றிய உரை எம்மை மீண்டும் அதிர்ச்சிக்குள்ளும் வேதனைக்குள்ளும் ஆழ்த்தியுள்ளது. இவ்வுரை மூலம் மீண்டும் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோமா என எண்ண தோன்றுகின்றது. கௌரவ மத்திய அமைச்சர் அவர்களின் கூற்று எம்மால் ஜீரணிக்க முடியாதுள்ளதால் எம்மை மீண்டும் அமைதியின்மைக்குள் கொண்டு வந்துவிடும் என எண்ணுகிறோம். இதற்கு வடமாகாண அரசும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் தகுந்த பதில் தர வேண்டும் என வேண்டுகிறோம். அரசியல் உள்நோக்கம் கொண்ட செயற்பாடுகளுக்குள் எம்மை ஈர்க்க வேண்டாம் என வேண்டுவதோடு இரண்டமடு குளத்தினை ஒரே வாழ்வாதார மூல வளமாக கொண்டு வாழும் 9,000க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களினதும் 50,000க்கும் மேற்பட்ட விவசாய தொழிலாளர் குடும்பங்களினதும் வாழ்வாதாரத்தில் மண்போட வேண்டாம் எனவும் இவர்களை வீதியில் இறங்கி கையேந்த வைக்க வேண்டாம் எனவும் சம்பந்தப்பட்ட அனைவரையும் அன்புடன் வேண்டுகிறோம். இலங்கை தமிழரசு கட்சியின் செயற்குழு கூட்டம் திருகோணமலையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெளிவூட்டினார். மிகவும் முக்கியமாக நாங்கள் எதிர்நோக்க வேண்டிய தேர்தல் சம்பந்தமான விடயங்கள் ஆழமாக அலசி ஆராயப்பட்டது. தமிழரசு கட்சி அங்கமாக இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன விதமாக இந்த தேர்தலிலே போட்டியிட வேண்டும், என்ன விதமாக சிறப்பாக வெற்றி பெற வேண்டும், அப்படியான வெற்றிக்கு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பங்களிப்பு என்ன என்பதை குறித்து தீர்க்கமாக நாங்கள் ஆராய்ந்திருக்கிறோம். ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை என்ன விதமாக இந்த தேர்தலின் மூலமாகவும் நாங்கள் இன்னமும் கூடுதலான மாற்றத்துக்கு உள்ளாக்கலாம். எங்களுடைய நீண்ட நாள் அரசியல் தீர்வு
எங்களுடைய மக்களுடைய உடனடி பிரச்சனைகளுக்கான தீர்வு, இந்த விடயங்களும் கூட இந்த தேர்தல் மூலமாக, தேர்தலிலே நாங்கள் அடைய போகிற சிறப்பான வெற்றியின் மூலமாக எவ்வாறு இவற்றை நாங்கள் கையாளலாம் என்பதை குறித்து மிகவும் ஆக்கபூர்வமான பல கருத்துக்கள் இந்த கூட்டத்திலே பகிரப்பட்டன. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் 70வது ஜனன தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிகழ்வுகள் பட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. நாட்டில் மாகாண சபைக்கு தெரிவான முதலாவது பெண் முதலமைச்சராகவும் அதேபோன்று இலங்கையின் முதலாவது பெண் ஜனாதிபதியாகவும் தெரிவான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இலங்கை அரசியலில் முக்கிய பாத்திரமாக திகழ்கிறார். நல்லாட்சி அரசாங்கத்தை உருவாக்கவும் பொது வேட்பாளரை களமிறக்கவும் இவர் முக்கிய தலைமைத்துவம் வகித்திருந்தார். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அத்தனகல்ல பண்டாரநாயக்க சமாதிக்கு அருகில் பசுக்களை விடுவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. அத்தனகல்ல ரஜமஹாவிகாரையில் உலர் உணவு வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. எதிர்வரும் தேர்தலை நாம் நடத்துவோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியூடாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். மேலும் 11 கட்சிகளை இணைத்துக் கொண்டு அரசாங்கத்தை அமைப்பதே எமது கொள்கையாகும். கொள்கையற்ற எவருடனும் நாம் அரசியல் நடத்தப் போவதில்லை. தொடர்வது விளையாட்டு செய்தி. இந்தியாவுக்கு எதிராக நடைபெறவுள்ள டெஸ்ட் தொடரின் 2வது போட்டியின் பின்னர் டெஸ்ட் அரங்கிலிருந்து தாம் ஓய்வு பெறவுள்ளதாக நட்சத்திர வீரரான குமார் சங்கக்கார தெரிவிக்கின்றார். பாகிஸ்தானுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் இன்றைய 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் அவர் இதனை உத்தியோகபூர்வமாக தெரிவித்தார். கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த டீசல் பவுசர் ஒன்று பண்டாரவளையில் இன்று விபத்துக்குள்ளானது. இது தொடர்பான காட்சிகளுடன் இன்றைய நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியை நிறைவு செய்கின்றோம். வணக்கம். अरे